எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. இரண்டாவது காரியம் எப்படி மாறுதலாய் முடிந்தது? இரண்டாவது, இந்த ஆமான் ப்ரீ பிளான்ட். என்ன ப்ரீ பிளான் தெரியுமா? இன்னைக்கு ராஜா நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு, நம்ம விருந்துக்கு போயிட்டு வரோம், வந்த உடனே மொர்தெகாயை தூக்குறோம், க்ளோஸ் பண்ணுறோம். இது ரெண்டாவது ஸ்டெப்பு. ஆனால் எந்த தூக்குமரம் மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டதோ அதே தூக்குமரம் ஆமானுக்கு தூக்குமரமாய் மாறியது. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது, பல இடங்களில் நடக்குது. பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம்ல, இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையை எடுத்துக்கோங்களேன். இஸ்ரேல் காசா பிரச்சனையை பற்றி மீடியாஸ் என்ன சொல்லுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மீடியா சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் எப்பவுமே சொல்வேன், பைபிள் என்ன சொல்லுதுங்கிறது தான் முக்கியம். ஏன்னா மனுஷ கருத்து மாறும், இது தேவனுடைய திட்டம், இது மாறவே மாறாது. இந்த காசா பிரச்சனை மட்டும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பின அத்தனை பேருடைய பிரச்சனை இங்கிருந்து ஆரம்பிக்குது. இங்கே மொர்தெகாய்க்கு மட்டும் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல, மொர்தெகாயை சேர்த்து யூதர்களுக்கு அத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே இன்னைக்கு உள்ள மாதிரியே அன்னைக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு? பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? மொர்தெகாய் ஆமானுக்கு எந்த விதமான மரியாதையும் கொடுக்கல. ஆமான் வரும்போது போகும்போது சல்யூட் அடிக்கல. கேட்டால் சொல்கிறான் நான் யூதன். அவன் சொன்னது என்னது? நார்மலாக கேட்டு பாருங்க, நார்மலாக சொல்லி பாருங்க. இதை சொன்ன உடனே அத்தனை பேருக்கு என்ன தோணும் தெரியுமா? யூதனுங்களுக்கு திமிரு ஜாஸ்தி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி பாருங்க. இப்போ இந்த இன்சிடென்ட்டை சொல்லுங்களேன். ராஜா முத்திரை மோதத்தை ஆமானுக்கு கொடுத்து விட்டார், ஆமானை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று யார் சொன்னது? ராஜா சொல்லி இருக்கிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? மொர்தெகாய் மட்டும் அவனை என்ன செய்யலையாமா? வணங்கவே இல்லையாமா. நீ ஏன்டா வணங்கலன்னு கேட்டா அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னது? நான் யூதன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இதை மட்டும் பாருங்களேன், எப்படி இருக்கும் தெரியுமா? எவ்வளோ திமிரு இந்த யூதனுக்கு பாருங்க. ராஜா எல்லாரையும் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார், இவன் என்ன சொல்றான்? வணங்க முடியாதுன்னு சொல்றான். அப்போனா இந்த யூதனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? இப்படி தான் பார்க்கறதுக்கு தெரியும், வெளியே பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும், உள்ள கொஞ்சம் போய் படிச்சு பாருங்க. ஏன் அவன் வணங்கலைங்கிறதுக்கு காரணம் இருக்குது அந்த இடத்துல. ஏன் ஆமானை வணங்கவில்லை, அவன் ஏன் ராஜாவை கனப்படுத்துகிறான், ஏன் ஆமானை வணங்கவில்லைங்கிறதுக்கெல்லாம் உள்ள ரீசன் இருக்கு. அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். இந்த ஆமான் யூதர்களுக்கு என்ன செய்கிறான், யூதர்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுறான். அவனுக்கு பேர் துஷ்ட ஆமான். என்ன ஆமான்? துஷ்ட ஆமான். அவன் வணங்க மாட்டேங்கிற முடிவுக்கு வந்துட்டான். இப்போ நீங்கள் உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியுது, யூதன் செஞ்சதுக்கு என்ன இருக்குது? ஒரு காரணம் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. நீங்கள் இதை ஃபுல்லாக படித்து பாருங்களேன். வெளிப்படையாக நீங்கள் நார்மலாக படிச்சிங்கன்னா எஸ்தரும் மொர்தெகாயும் சேர்ந்து யூதர்களுக்கு விரோதமாக இருந்த எல்லாரையும் க்ளோஸ் பண்ணி போட்டாங்கன்னு இருக்குது. நார்மலாக இருக்கும்போது படிச்சு பாருங்க. ஆனால் உள்ள கொஞ்சம் டீப்பாக போய் படிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி அத்தனை பேரும் யூதர்களை கொலை பண்ணுவதற்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 13ஆம் தேதி இவங்களை க்ளோஸ் பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க, 12ஆம் மாதம் 13ஆம் தேதி. ஆனால் அந்த விஷயம் பின்னாடி தான் வருது. முன்னாடி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்தரும் மொர்தெகாயும் சேர்ந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க, அப்படிதான். அந்த மாதிரி தான் இன்னைக்கும் சரி, யூதர்களுக்கு விரோதமாக வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பார்க்கறதுக்கு மீடியாவில் எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த யூதர்கள் பாருங்க பாலஸ்தீனத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. யூதர்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி யூதர்களை என்ன பண்ணாங்க, அவனுடைய ரியாக்ஷனை தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணான். சில ஆட்கள் இருக்காங்க நம்மக்கிட்ட உட்காந்து பொறுமையாக கோவப்படுத்துவான், பார்த்துருக்கீங்களா? நம்மளை டென்ஷன் படுத்துறானே, அவன் எப்படி டென்ஷன் படுத்துவான் தெரியுமா? சவுண்டாக டென்ஷன் படுத்த மாட்டான், பொறுமையாக டென்ஷன் படுத்துவான். ஆனால் உங்களுக்கு எனக்கும் அவனுக்கு பதில் பொறுமையாக சொல்ல தெரியாது. 2 கத்துவோம் பாருங்க. பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? அவன் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கான், இவன் என்ன கத்துறான் பாருங்க. சில நேரத்தில் நம்மளை ட்ரிகர் பண்ணுற ஆட்கள் இருக்குது, இப்படி கோவப்படுத்தி விட்டு அது அமைதியாக உட்காந்துருக்கும். அப்புறம் சொல்லுவாங்க அவர் ரொம்ப கோவக்கார், ரொம்ப திட்டாரு, அடிக்க கை ஓங்கிட்டார். ஏன் ஓங்கினார்? அதான் பிரச்சனை. இஸ்ரவேலுக்கும் இப்போ அதான் பிரச்சனை. இஸ்ரவேல் அடித்தா எல்லா சேனல்லையும் வந்துடும். இஸ்ரவேலை நீங்கள் போய் அடித்து பாருங்க, 1-2 சேனலில் ஓரமாக வரும். அவன் 1000 பேரை கொண்டானா பிரச்சனை இல்லை, இவன் திருப்பி 10,000 பேரை கொண்டுருவான், அது பிரச்சனை, இஷ்யூ ஆகிடும். அந்த மாதிரி தான் அன்னைக்கும் நடந்துச்சு. இந்த புக்கு முழுக்க வாசித்து பாருங்க, எஸ்தரின் புஸ்தகத்தில் அப்படி தான் இருக்கு. அப்போ என்ன நடந்துச்சு? இந்த மொர்தெகாய்க்கு அவன் செஞ்சுட்டான் ஒரு தூக்கு. இவனை தூக்குறோம், இவன் இல்லாமல் பண்ணுறோம், காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் எப்படி காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார்?
எந்த தூக்கு மரத்தை இவனுக்கு செஞ்சு வச்சானோ அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்கு செய்ய சொல்லி ஒருத்தர் இவனுக்கு ஐடியா கொடுத்தாங்க. யார் கொடுத்தது ஐடியா? ஒய்ஃபு. அவங்க தான் சொன்னாங்க. 14வது வசனம், 5:14. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இவங்களே தான் அடுத்த அதிகாரத்தில் சொன்னாங்க, நீ தாழ்ந்து போக தொடங்கினீர், நீ அவனை மேற்கொள்ள முடியாது. ஆமானுக்கு வாச்சது எதுவுமே சரியில்லை. மனைவியும் அதே தான், ஃப்ரெண்ட்ஸும் அதே தான். அவன் தான் இந்த ஐடியா கொடுத்தவனே, ஆமானுக்கு இந்த மொர்தெகாய்க்கு இந்த மரத்தை செஞ்சிருன்னு. அவனே தான் அடுத்த அதிகாரத்தில் சொல்கிறான், இல்லை உன்னால் மேற்கொள்ளவே முடியாது. இதுதான் ஆமான் மாதிரி ஆட்களுக்கு நேரிடும். இவன் சுய புத்தி இல்லாதவன். இவன் ஒரு மரத்தை செஞ்சுட்டு அவன் பேச்சை கேட்டு அதுவே கடைசியில் அவனுக்கு என்னவா மாறிடுச்சு? தூக்கு மரமாக மாறிடுச்சு. இன்றைக்கும் இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. யார் பேச்சையாவது கேட்டுக்கிட்டு அதுக்கு அதுவே தூக்கு மரம் செய்கிறது, அதுக்கு அதுவே கொண்டு போய் சாகிறது இருக்கு. ஒரு குரூப் இருக்கு, நம்ம இதுக்கு ஆலோசனை கொடுக்குற ஒரு குரூப் இருக்கு. அவங்கள இந்த இடத்த விட்டு தூக்கிடணும், நம்ம அந்த இடத்துக்கு வந்துடணும், இவங்களை இல்லாமல் பண்ணிடணும், காலி பண்ணிடணும், அப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணுவான். இவனுக்கு கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க? அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பிரதர், நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அவரை கரெக்டாக லாக் பண்ணி தூக்கிடலாம் பிரதர்னு. கடைசியில் பார்த்தா எந்த பிளான் பண்ணானோ அந்த பிளானில் அவனே க்ளோஸ் ஆயிடுவான். கடைசியில் அந்த இடத்துல அவனே இருக்க மாட்டான். இதுதான் எப்போவுமே காரியம் மாறுதலாய் முடியும். எப்பவுமே உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை இந்த செய்தியின் வாயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. யாரையுமே நீங்கள் தண்டிக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க தப்பு செஞ்சிருந்தால் கர்த்தரே அவர்களுக்கு நியாயம் தீர்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம நியாயம் தீர்க்க போனோம்னா சில நேரத்தில் அது தவறுதலாக முடியும். ஒரு ஓமையில் ஆண்டவர் சொல்வார், நீர் நல்ல நிலங்களை விதைத்தீர், களைகளை யாரோ விதைச்சிட்டாங்க, களைகளை நாங்கள் வேணால் பிடுங்கட்டுமான்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்வார், நீங்கள் களைகளோடு கூட சேர்த்து நல்ல விதைகளையும் பிடுங்கி விடுவீர்கள், அதனால் அதை வளர விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் பாரு. பல நேரங்களில் நியாய தீர்ப்பு கொடுக்குற அதிகாரத்தை கர்த்தர் தான் கையில் வச்சிருக்கிறாரு, நம்ம கையில் அதை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. இப்போ நம்ம நியாய தீர்ப்பு கொடுக்குற இடத்துக்கு வந்துடுவோம். இவனை தூக்கிடலாம், அவனை போட்டுடலாம், அவனை இல்லாமல் பண்ணிடலாம். அப்படி செய்யவும் செய்வார்கள் கொஞ்சம் பேர். ஒரு ஆலயத்தில், ஒரு சபையில் ஒரு உதவி ஊழியர் இருந்தார். அவருக்கு அப்புறம் இன்னொரு உதவி ஊழியர் வந்து சேர்ந்தார். அவருடைய வேலையே என்னன்னா, போதகர்கிட்ட போய் எல்லாரையும் போட்டு கொடுக்கறது. அதான் அவருடைய வேலையே. அதான் ஒரு நல்ல மனுஷனை என்ன பண்ணிட்டார்? போட்டு கொடுத்துட்டார். போட்டு கொடுத்து அவரை பற்றி சில விஷயங்கள்லாம் சொன்ன உடனே அந்த ஊழியக்காரரும் அதை நம்பிட்டு அந்த மனுஷனை அனுப்பிட்டார். இப்போ அந்த இடத்துக்கு இவன் வந்துட்டான். இவனுக்கு ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அந்த போஸ்டிங்க்கு நம்ம வந்துட்டோம், அவனை தூக்கிட்டோம் அப்படின்னு. 3 வருஷம்தான், கரெக்டாக 3 வருஷம். எவன் இன்னொருத்தனை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தானோ அவன் மேலே திருட்டு பழியை சுமத்தி அவனை அந்த ஊழியத்தை விட்டு தூக்கிட்டார். தூக்கினதும் அதே போதகர் தான். அப்போது அந்த தூக்கப்பட்ட பிறகு அந்த மனுஷன் என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னார், பாருங்க பாஸ்டர் விசாரிக்காம என்னை அனுப்பிச்சி விட்டாருன்னாரு. நான் கேட்டேன், ஏன் அனுப்புனாரு? இல்லை, என் மேலே இந்த மாதிரி ஒரு பழி சொல்லிட்டாரு, அதுக்கு காரணம் தெரியுமான்னாரு. நான் சொன்னேன், எனக்கு காரணம் வேற ஒன்று இருக்குது தெரியும், நீங்கள் சொல்கிற காரணம் இல்லைன்னு. என்னன்னாரு, நீ ஒருத்தனை தூக்கணும்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ உன்னை கர்த்தர் தூக்கிட்டார், அவ்வளோதான். நீ எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய். யாருக்கும் தீங்கு நினைக்கிற சுபாவத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. ஒருவேளை அவர்கள் தீங்கு நினைத்தவர்களாக இருந்தாலும் ஜஸ்ட் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கர்த்தர் நமக்காக வழக்காட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாருக்கும் தூக்கு மரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. இவனை அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், தூக்கிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம். ஒரு நாளும் அந்த காரியம் வாய்க்காது. அப்படியே அது வாய்த்தாலும் ஒரு நாள் அதே காரியம் உங்களுக்கு விரோதமாக திரும்பும். நம்மகிட்ட அந்த வேலையை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த நேரத்தில் வரும்போது அப்படியே பொறுமையா அப்படியே தேவன் கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். சில வருஷங்களுக்கு முன்பாக, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாக, ஒரு சில ஊழியர்கள்லாம் எழும்பி சில காரியங்களை எல்லாம் சொல்லி அவங்க எப்படியாவது என் ஊழியத்தை ஒழிச்சிடணும்னு டிசைட் பண்ணாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்தாங்க. அப்போ நான் வந்துட்டு நாகர்கோயிலில் ஊழியத்தில் இருக்கிறேன். அங்கே ஒரு சீனியர் பாஸ்டர் இருக்கிறார், அவருக்கு 73 வயசு. அவர் சர்ச்சில் தான் எனக்கு அப்போ மீட்டிங். ரொம்ப மனசு துக்கமாயிருச்சு. அப்போ அவர்கிட்ட போய் அன்றைக்கி நைட்டு பேசிகிட்டு இருந்தேன். மீட்டிங் முடிச்சுட்டு, பாஸ்டர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல பாஸ்டர் அப்படின்னும் போது அவர் சொன்னார், பாஸ்டர்
நீங்கள் பண்ணது அவங்க சொன்னபடி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா, அந்த தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா தேவன்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடுங்க. தேவன் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அவர்கள் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யலைன்னா கவலையே படாதீங்க, கர்த்தர் அதை அவர்கள் தலையின் மேலே திருப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தரை விட்டு மட்டும் போயிடாதீங்கன்னு சொன்னார். அது அனுபவத்தில் அவர் சொன்ன வார்த்தை. யாருக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேசாதீங்கன்னு சொன்னார். உண்மை, நான் சொல்கிறேன், ஒருத்தருக்கு விரோதமாக பேசலை, விட்டுட்டேன், அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கும் நான் சொல்லுவேன், யார் யாரெல்லாம் தீங்கு பேசினாங்களோ, யார் யாரெல்லாம் எதிராக பேசினாங்களோ அத்தனை பேரையும் வந்து ஒப்புரவாகும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களே வந்து சேரும்படி கர்த்தர் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் போய் அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என் ஊழியத்தை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேற எதையுமே செய்யலை. ஆனால் ஒன்று நடந்தது, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். உங்கள் ஊழியத்தை, உங்கள் அபிஷேகத்தை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை அல்லது உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை அல்லது உங்களுக்கு கொடுத்த வேலையை கர்த்தரை தவிர வேற யாரும் உங்கள் கையிலிருந்து எடுக்கவே முடியாது. காரணம், அதை கொடுத்தவர் கர்த்தர். யார் வேணாலும் தூக்குமாரம் செய்யட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும், உன்னை இன்னைக்கு தூக்கிடுவேன், காணாம பண்ணிடுவேன், சர்ச் இல்லாமல் பண்ணிடுவேன், இல்லை உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன், நாளைக்கு இந்நேரம் நீ இருக்க மாட்டேன். எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிச்சு அந்த அம்மா, நாளைக்கு இந்நேரம் உன் தலை இருக்காதுன்னு சொன்ன அம்மா செத்து போச்சு. எலியா கடைசி வரைக்கும் சாகவே இல்லை. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் ஒரு நாளும் உங்களை என்னையும் கைவிட போகிறதே கிடையாது. சொல்கிறவன் சொல்லட்டும், தூக்குமரம் செய்யட்டும், சொல்லவே சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லட்டும். முடிஞ்சிருச்சுன்னு கர்த்தர் சொன்னால் தான் முடிஞ்சிச்சு. மனுஷன் சொன்னால் முடிஞ்சிச்சு கிடையவே கிடையாது. அவங்க வேணால் சொல்லட்டும், உன் வாழ்க்கையில் இதோட உன்னை க்ளோஸ் பண்ணிட்டேன், உனக்கு இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. சில நேரங்களில் டாக்டர் சொல்லிடுவாங்க, என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, இனிமேட்டு உங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்றவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்து ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் மிராக்கிளாக குழந்தை கொடுப்பார். கர்த்தர் ஏன் வெயிட் பண்ணார் தெரியுமா? அவங்க அந்த தூக்குமரம் செய்கிற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா தூக்குமரம் செஞ்சால் தானே அதில் அவங்கள போட முடியும். உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்களும் எல்லா ஹாஸ்பிட்டல் போயிடுவீங்க, எல்லா டாக்டரும் பார்த்துருவீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக மெடிக்கல் ரிப்போர்ட் கையில் இருக்கும், உங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு. இப்போ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் பிள்ளையை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ நீங்கள் போய் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடுத்த வார்த்தை, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படிம்பாங்க. அது மெடிக்கல் மிராக்கிள் இல்லை, காட்ஸ் மிராக்கிள். மெடிக்கலில் ஏது மிராக்கிள்? மெடிக்கலில் மிராக்கிளே கிடையாது. மிராக்கிள் கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. எப்போ தூக்குமரம் செய்கிறானோ நீங்கள் நினச்சிக்கணும், அந்த தூக்குமரத்தில் அவன் தான் விழப்போகிறான், நீங்களும் நானும் விழப்போகிறது கிடையாது. ஆனால் வரும், தூக்குமரம் ரெடி ஆகிடும், எல்லாம் செஞ்சிருவாங்க, கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்துருவாங்க, உன்னை க்ளோஸ் பண்ணுறேன்னு முடிவு பண்ணி சொல்லிடுவாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, தூக்கு மரத்தில் கர்த்தர் என்னை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், போட அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வனாந்தரத்தை பற்றி படிக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். இந்த வனாந்தரத்தில் யாராவது தேவ மனுஷன் நீதிமான் செத்துருக்கிறானா பார்த்தியான்னு கேட்டார். நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கோங்க, வனாந்தரத்துக்கு போகாத நீதிமான்களே கிடையாது. அது ஆபிரகாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேலர்கள், கடைசியாக இயேசு கிறிஸ்து வரைக்கும், ஏன் பவுல் வரைக்கும் எல்லாம் வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் கூட வனாந்தரத்தில் என்ன செய்யலை, சாகவே இல்லை. ஒருத்தர் கூட சாகலை. கடைசி ஆவியானவர் உணர்த்தினார், நீதிமான்கள் மட்டும் இல்லை, துஷ்ட மனுஷனாகிய இஸ்மவேலை கூட நான் வனாந்தரத்தில் காப்பாற்றி இருக்கிறேன். அவனையே காப்பாற்றினா உன்னை காப்பாற்ற மாட்டேனா? நம்மளை கர்த்தர் காப்பாற்ற மாட்டாரா? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணாலும் உருவாக்கட்டும், இதோடு உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லட்டும், இதோடு உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டோம். சிலர் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனை சொன்னாங்க, கடையெல்லாம் அவனை நம்பினவங்களாம் ஏமாற்றிட்டாங்க, கடை க்ளோஸ் ஆயிடுச்சு, அதாவது பிஸ்னஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போது அந்த மனுஷனை பார்த்து அந்த க்ளோஸ் பண்ண ஒரு ஆள் சொன்னார், இதோட அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னார். ஆனால் அந்த மனுஷன் வந்து கர்த்தரை அறிஞ்ச மனுஷன். அந்த மனுஷன் சொன்னால், கடை க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க, கடை மட்டும்தான் க்ளோஸ் ஆகிருக்கு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 வருஷத்தில் அந்த கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த மூல ஆள் செத்து போனார், வியாதிப்பட்டு செத்து போனார். அவர் செத்த விதம் ரொம்ப கோரமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மனுஷனையோ கர்த்தர் ஆசீர்வதிச்சு, அதை விட பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சு உயர்த்தி மேலே கொண்டு உட்கார வச்சுட்டார். அல்லேலூயா. அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன தூக்குமாரம் வேணாலும் பண்ணட்டும், பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு மட்டும் ஒன்று தெரியணும், இதில் நான் சாக போகிறதே கிடையாது, இதில் அவன்தான் சாக போகிறான். எவன் உங்களுக்கு குழி வெட்டினானோ அந்த குழியில் அவனே விழுவான். எவன் தாவீது சாக வேண்டும் என்று விரட்டினானோ அவனே சாவான்.
தாவீது சாக மாட்டான், ராஜாவாக மாறுவான். காரியம் எப்படி முடிந்தது? மாறுதலாய் முடிந்தது.